ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் நான் ஓயாம கடவுளை பற்றி தான் பேசின்னு இருக்கிறேன், ஆனால் எனக்கு கடவுள் தரிசனம் கிடைக்கல, ஏன் என்ன குறை என்கிட்ட அப்படின்றார். அதுக்கு சொல்லுவார், எண்ணெய் வாங்குற பை இருக்குது தெரியுமா, அந்த எண்ணெய் பைய நல்லா இருத்துட்டு எண்ணெய் வாங்கின்னு வந்து எண்ணெயே இல்லாமல் இருத்துட்டு வச்சிட்டா கூட அந்த எண்ணெய் வாசனை வரும். அந்த மாதிரி ஆசைன்ற வாசனை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கடவுளை அடைய முடியாதுறான்னு. இன்னைய மனிதனுடைய நிலை ஆசையில் அலையிறான். அவன் கடவுளை பார்க்கணும்னு அலையில, பேரு புகழ் ஆசை, இந்த மூணு அலையிறான். மனிதனுக்கு 3 விஷயம் அழியணும், கடவுளை அறியணும் பார்க்கணும்னா: காமம், காசு, பாசம். இந்த 3க்கு அடிமையாகிறான். கடவுள் தான் ஓணும்னு உட்காந்துக்கணும். எத்தனை பேரால் முடியும்? அதனால தான் சொன்னார் சிவவாக்கியர், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடி என்னாரு. ஐயா, கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, கணக்கே கிடையாது சாமி. காடு மோடெல்லாம் தெரிஞ்சு கடவுளை காண முடியாமல் தேடி செத்து போனான். சரிப்பா, கடவுளை எப்படி தான் அப்போ பார்க்கறது? இவ்வளோ பேர் செத்து போயிட்டான், பார்க்க முடியல. நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பா பார்க்கறதுன்னா உனக்குள்ள நீ பார்க்கணும். பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுளை காணணும்னா உன் மனம் அழியணுண்டாப்பா, உன் மனம் அடங்கணுண்டாப்பா. சரிப்பா, நான் கடவுளை காணணும், என் மனம் அடங்கணும். மனம் அடங்கிறதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னப்பா, இந்த ஜீவனம் பண்ணி ஆகணுமேப்பா, நான் பொழப்பு நடத்தணுமேப்பா, இவ்வளோலாம் வச்சுக்கணும், கடவுளையும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குதாப்பா. எப்படின்னா நீ எதனா பண்ணின்னுடுற, உன் மனசு மட்டும் கடவுள் மேலே இருக்கட்டும், காசு மேலே வச்சுக்காது என்ன. அந்த மாதிரி மனம் வந்து அந்த கடவுளையே நாடி நிற்கணுமே தவிர உலகத்தை நாடி நிற்கக்கூடாது. உலகத்தில் இன்னைக்கு உன்னை புகழ போகிறான், ஆஹா உன்னை மாதிரி யாருமே இல்லைன்னு போகிறான். அதே நாளைக்கு நீ கொஞ்சம் தாழ்ந்த ஒன்றை சொல்ல போகிற, ஐயா அவனை மாதிரி ஐயோகினே யாரும் இல்லைன்னு போகிறான். அதனால் நீ உலகத்தை நம்பி இருக்காது, அவனை நம்பிடு. அவன் இழந்ததும் இல்லை, புகழ்ந்ததும் இல்லை. இறைவன் வந்து உன்னை புகழவும் மாட்டான், இகழவும் மாட்டான். மனிதனுடைய இயல்பு இகழ்வும் புகழும் மனிதனுடைய இயல்பு. அதனால் இந்த மனிதனுடைய புகழ்ச்சிக்கு நீ எதிர்பார்க்காதடா, இறைவன் உன்னை புகழ மாதிரி நடந்துக்கடான்னா. சும்மானா நான் கடவுளை தேட்டேன்னு பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டக்கூடாது. தேடுறேன்னா நிஜத்தில் தேடு, இல்லைன்னா அதில் காலே வைக்காத. கடவுள் உன்னை எப்போ வந்து என்னை கும்பிடுன்னு சொல்லிச்சு, உன்னால் முடியலன்னா விட்டுட்டு போயினேரு. ஆனால் வேஷம் கட்டாத, தவறு அது. அதனுடைய விளைவை நீ அனுபவிச்சே தீருவ, அதை யாராலையும் தடுக்க முடியாது.